இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது எனவும் மும்மொழி கொள்கையை ஏற்கும் மாநிலங்களுக்கே நிதி என்பது விதி என்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்திற்கு சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய 2000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை இதுவரை விடுவிக்கவில்லை. குறிப்பாக அந்த PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தின் கீழ் தமிழக அரசு இணையாத காரணத்தால் அந்த நிதி விடுவிக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு நினைவூட்டல் கடிதங்கள் எழுதப்பட்டன, கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டன. ஆனால் நிதி விடுவிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது காசியில் நடைபெற்று வரக்கூடிய காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் நேற்று கலந்து கொண்ட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழகத்திற்கு நிதி வழங்கப்பட வேண்டுமாயின் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் அவர்களுக்கு நிதி வழங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்கின்ற ரீதியில் நேற்று காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் தர்மேந்திர பிரதான் பேசியிருந்தார். இந்த நிலையில் இது குறித்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கின்றார். அதாவது மும்மொழி கொள்கையை ஒன்றிய கல்வி அமைச்சர் ரூல் ஆஃப் லா என்கின்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதே போன்ற இந்தியா என்பது மாநிலங்கள் சேர்ந்ததுதான். எனவே கல்வி என்பது பொதுப்பட்டியலில் உள்ளது. மத்திய அரசு மட்டுமே அதற்கு முழு முதல் எஜமானர்களாக இருக்க முடியாது என்கின்ற கருத்தையும், அதே போல மும்மொழி கொள்கையை ஏற்கும் முறை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று ஒரு மிரட்டும் துணியையும் அவர் தர்மேந்திர பிரதான் கடைபிடித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். எங்கள் உரிமையைத்தான் கேட்கிறோம், தனிச்சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனிகுணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்று முதலமைச்சர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் மத்திய அரசுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். குறிப்பாக தொடர்ந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்பது விஷயத்தில் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்ந்து பல்வேறு முரண்பாடுகள் இருந்து வரக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சர் நேற்று தெரிவித்திருந்த கருத்துக்கு தற்போது தமிழக முதலமைச்சர் காட்டமான தனது கருத்தை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.